வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடலுக்குள் மூழ்கிய 30க்கும் மேற்பட்ட உயிர்கள், அடுத்தடுத்து கரையொதுங்கும் சடலங்கள். பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பு, 7 பேர் கொடூரமாக உயிரிழப்பு. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், மீண்டும் தொடங்கவுள்ள பேச்சுவார்த்தை. லண்டன் விமான நிலையத்தில் பரபரப்பு, தரையிறங்கிய விமானத்தில் தொங்கிய சடலம். அப்பாஸ் அராக்சிக்கு ஈரானிய புரட்சிகர காவல் படை அதிரடி உத்தரவு. கியூபா சோசலிச பொருளாதாரத்தில் அதிரடி மாற்றம். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல், 18 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம். ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கிழக்கு லிபியாவின் மத்திய தரைக்கடல் கடலோர பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் ஒரு சிறுமி உட்பட குறைந்தது 15 அகதிகளின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். இவர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் தப்பிப்பிழைத்த 10 நபர்கள் அளித்த தகவலின்படி அந்த படகில் மொத்தமாக 61 பேர் வரை பயணித்ததாக கடற்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எகிப்து நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள டோப்ரூக் என்ற நகரத்தின் கடலோர பகுதிகளிலிருந்து இந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட உடல்கள் மிகவும் சிதைந்த நிலையில் இருந்ததாகவும், கடலில் மேலும் பல உடல்கள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பன்னு மாவட்டத்தில் வீதியோரமாக வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வெடித்ததில் குறைந்தது 7 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பயணிகள் சென்ற ஒரு தனியார் வேக் அப் ரக வாகனத்தை குறிவைத்து தொலை இயக்கி மூலம் இயக்கப்படும் IED வெடிகுண்டு கொண்டு முதல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அவசர சிகிச்சைக்காக மற்றொரு காரில் மருத்துவமனைக்கு ஏற்றி சென்ற போதும் மீட்பு பணியாளர்களை குறிவைத்து 2வது குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்த இரட்டைக்கு தாக்குதலில் மேலும் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு ஆயுதமேந்திய அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும், பாகிஸ்தான் தலிபான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்கள் இப்பகுதியை தீவிரமாக செயல்பட்டு வருவதனால் அவர்கள் மீது சந்தேகம் எழுத்துள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷரீப், இதற்கு காரணமானவர்கள் மீட்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். சமீபத்திய மாதங்களாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் எல்லையோர பகுதிகளில் பெரும்பாலும் மூடப்பட்ட இருதரப்பு வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானை தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக கார்மஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதற்காக தெஹ்ரான் அறிவித்துள்ள நிலையில், வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான பேச்சுவார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் தொடங்கும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பஹர் ஆலிபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் அடங்கிய ஈரானிய தூதுக்குழு சுவிட்சர்லாந்துக்கு சென்று கொண்டிருப்பதை ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி உறுதிப்படுத்தியுள்ளார். வாஷிங்டனில் அமெரிக்காவின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்களான ஜாரெட் குஸ்னர் மற்றும் டேவ் விட்காப் ஆகியோர் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து எதிர்பார்க்கப்படும் பேச்சுவார்த்தைகளின் தொழில்நுட்ப விவரங்களை ஆராய்வதற்காக ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் இருப்பதாக துணை ஜனாதிபதி ஏடி வான்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்த ஓரிரு நாட்களில் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட எதிர்பார்ப்பதாக லேன்ஸ் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள இந்த சந்திப்பு இறுதி அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை நோக்கிய தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடங்குகின்றன. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்து இருதரப்பினரும் இந்த வார தொடக்கத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து இது நடைபெறுகின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும். பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த காலத்தை நீட்டிக்கலாம் என்றும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் லண்டனில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் தரையிறங்கிய விமானத்தின் சக்கரத்திலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. லண்டன் ஹேட்விக் விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் தரையிறங்கிய சவுதி அரேபியா விமானம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மொரோக்கோவின் நகரிலிருந்து லண்டன் ஹேட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் அரேபியா மரோக் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்திலேயே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கியதும் சக்கரத்தின் பகுதியில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மீட்புக் குழுவினர் உடனடியாக அழைக்கப்பட்டுள்ளனர். லண்டன் ஹேட்விக் அவசர பிரிவினரும் ஜாசெக்ஸ் போலீசாரும் சடலத்தை மீட்டுள்ளதாகவும், இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக நுழையும் நோக்கில் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக இரு நாட்டு தூதுக்குழுக்களும் சுவிட்சர்லாந்துக்கு வரவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
எனினும் தெஹ்ரான் தரப்பு ஹார்முஸ் நீரிணையை மூடுவது என்ற பலம் வாய்ந்த ராஜேந்திர ஆயுதத்துடனேயே இப்பேச்சுவார்த்தைக்கு வருகை தருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறி தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி கடந்த வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் மறுத்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானிய ஜனாதிபதிகள் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு நடக்கவிருந்த முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக கூறப்படும் போதிலும் லெபனானில் வன்முறை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சுவிட்சர்லாந்து மலைப்பகுதியில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஈரானிய பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை உறுதி செய்யும் பொருட்டு அவர்களை சமாதானப்படுத்த பாகிஸ்தானின் உயர்மட்ட மத்தியஸ்தர்களில் ஒருவர் தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முக்கிய நேர்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை லெபனானின் முழுமையான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்த கருவியாக பார்க்கப்படுகிறது. எனவே ஈரானின் புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி முகமை ஈரானின் வெளியுறவு அமைச்சரும் முதன்மை பேச்சுவார்த்தையாளருமான அப்பாஸ் அராக்சி பேச்சுவார்த்தைக்கு வெறும் கையுடன் செல்லக்கூடாது என எச்சரித்துள்ளது. லெபனானில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதனால் ஹார்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஈரானுக்கு இல்லை என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதனால் லெபனானில் அவரால் போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய முடியாவிட்டால் ஒப்பந்தத்தின் ஏனைய அம்சங்களும் கேள்விக்குறியாகும் என்பதில் ஈரானிய தரப்பு தெளிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கடும் பொருளாதார தடைகள் மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கியூபா தனது சோசலிச பொருளாதார கொள்கையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக ஒப்புதல் வழங்கியுள்ளது. 1959ஆம் ஆண்டு ஃபிடெல் காஸ்ட்ரோ தலைமையிலான நடைபெற்ற புரட்சிக்கு பின்னர் கியூபாவின் பொருளாதார அமைப்பில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய சீர்திருத்தமாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. அதேவேளை சந்தை பொருளாதாரத்தை நோக்கிய முக்கிய முன்னேற்றமாகவும் இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகள், எரிபொருள் விநியோக பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் கியூபா கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இதன் தாக்கமாக இலவச கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் உள்ளிட்ட பல அரசு நலத்திட்டங்களும் சவால்களை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய சட்டத்தின் கீழ் முதன்முறையாக தனியார் மயமாக்கலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசு நிறுவனங்கள் தனியார் முதலீடுகள் மற்றும் பங்குதாரர்கள் அமைப்புகளை கொண்ட வர்த்தக நிறுவனங்களாக மாற்றப்பட உள்ளன. எனவே கியூபாவின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பவும் முதலீடுகளை ஏற்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் உதவும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நபாத்தியா மாவட்டத்தின் பல பகுதிகளை இலக்காக கொண்டு நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வான்வழி தாக்குதலுக்கு மேலதிகமாக பீரங்கி தாக்குதல்களும் இடம்பெற்றதாக லெபனான் ஊடகங்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் 4 பேர் ஹிஸ்புல்லா அமைப்பினரால் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்தை மீறி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாகவும் டேங்குகள் மற்றும் ராணுவ நிலைகளை இலக்காக கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலை முடிவு கொண்டு வரும் வகையில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒப்பந்தத்தின் பின்னணியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை போர் நிறுத்த நிலைமை மேலும் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தவும் லெபனானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கவும் குறித்த ஒப்பந்தம் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் தமது படைகளை நிலைநிறுத்தியுள்ள இஸ்ரேல் ஹிஸ்புல்லா நிலைகளை இலக்காக கொண்டு தொடர்ந்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. லெபனானில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அதையடுத்து ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினரை குறிவைத்து லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் படையினர் லெபனானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மேலும் லெபனானின் டப்னிட் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் படையினரை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.